வயாத்திஹில் மௌத் மின் குல்லி மக்கான், ஒவ்வொரு திசையிலிருந்து மரணம் அவனை நோக்கி வரும். ஒமாஹும் பிமையித், ஆனால் அவன் சாக மாட்டான். வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். குடிக்கிற தண்ணியினுடைய கொடுமை, அனுபவிக்கக்கூடிய வெப்பத்தின் கொடுமை, அதை தாண்டி அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவு ஜக்கூம் என்கிற மரத்தினுடைய இலைகள் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த ஜக்கூம் என்கிற மரத்தை பற்றி சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களே, ஹக்கத்து காத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்ற திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே நரகத்திலே ஜக்கூம் என்கிற மரத்தினுடைய இலைகள் கொடுக்கப்படுமே, அந்த ஜக்கூம் என்கிற மரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மரத்தினுடைய விஷ துளிகளில் ஒரே ஒரு துளி இந்த பூமியின் மீது விழுந்து விட்டால் ஒட்டுமொத்த பூமியின் வாழ்வாதாரம் அளிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நாம் கவனிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஏராளமான செய்திகளை இறைவன் குறிப்பிட்டிருந்தாலும், நாம் படிப்பினை பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். இறைவன் சொல்கிறான், இன்னஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் நாம் படைத்திருப்பதிலும், வக்திலாஃபி லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், ல ஆயாத்தில் லி உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கொள்வோமே ஆனால், இறைவன் படைத்திருக்கக்கூடிய சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியிலே இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு, சூரியனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பூமி செங்குத்தாக இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் இரவு பகல் இந்த இரண்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் பூமியை எப்படி அமைச்சிருக்கான்னு சொன்னால், அதனுடைய செங்குத்தான மைய பகுதியிலிருந்து 23.5 டிகிரி சாய்ந்த நிலைமையில் பூமியை இறைவன் அமைத்து, அந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்திருக்கிறான். இந்த ஒரு ஏற்பாடு இருக்கிற காரணத்தினால தான் நாம் வாழக்கூடிய பகுதியிலே பல்வேறு விதமான பருவநிலை மாற்றங்களை நம்ம சந்திக்கிறோம். வெறுமனே இரவு பகல் என்று மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பருவநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சில மாதங்கள் கடுமையான மழை பொழிவை நம்ம சந்திக்கிறோம். அதே போல சில மாதங்கள் கடும் குளிரடிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் சந்திக்கிறோம். இன்னும் சில மாதங்கள் ஒரு கடுமையான குளிரும் இல்லாமல், மழையும் இல்லாமல், வெயிலும் இல்லாமல் ஒரு வசந்த காலமாக சில காலங்களை நம்ம சந்திக்கிறோம். அதே போல இன்னும் சில காலங்கள் கடுமையான வெப்பத்தை, கோடை காலத்தை அனுபவிக்கக்கூடிய மாதங்களாக சில மாதங்களையும் நாம் சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட கோடை காலத்தில் தான் இன்றைய கால சூழ்நிலையிலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோடை காலத்தை பொறுத்தவரையிலும் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் இவ்வளவு கடுமையாக வெயில் அடிக்குதுன்னு சொன்னால் என்ன காரணம்? ஒருவேளை சூரியனுக்கு கிட்டக்க பூமி போயிருச்சோ, இவ்வளவு நாள் தொலைவாக இருந்துச்சு, ஒருவேளை சூரியனுக்கு கிட்டக்க பூமி போயிருச்சோ, அதனால தான் இவ்வளவு வெயில் அடிக்குதா என்றெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தால், சூரியனுக்கும் பூமிக்குமான தூரத்தை பற்றி ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில் 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்குது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் என்பது 150 மில்லியன். 1 மில்லியன் சொன்னா 10 லட்சம் கிலோமீட்டர். 10 லட்சம் கிலோமீட்டர் என்பது 1 மில்லியன். 150 மில்லியன்னா எத்தனை லட்சம் கிலோமீட்டர்? பல கோடான கோடிக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தான் சூரியன் இருக்குது. அந்த சூரியனிலிருந்து பல கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி பூமி இருக்கிறது. ஆனால்
இந்த கோடை காலகட்டத்தில் இத்தனை லட்சம் கிலோமீட்டர்களை கடந்திருக்கக்கூடிய சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் செங்குத்தாக விழுகின்ற காரணத்தினால கடுமையான வெப்பத்தையும் அந்த கோடை காலத்தினுடைய சிரமத்தையும் நாம சந்திக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த கோடை காலத்தை சந்திக்கக்கூடிய நாம அந்த வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கையும் மேற்கொள்கிறோம். இப்போ பொருளாதாரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்கள், வசதிகள் இருக்கிறது. எல்லார் வீட்லேயும் குறைஞ்சபட்சம் ஃபேன் இருக்கும். கோடை காலம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே உட்கார முடியல, அனலாக இருக்குது. என்ன செய்கிறாங்க? சரி, நம்ம தகுதிக்கேற்ப ஒரு ஏர் கூலர் ஒன்று வாங்கி வைப்போம், ஒரு டவர் ஃபேனை வாங்கி வைப்போம், கொஞ்சமாவது அந்த வெக்கையை தணிச்சுக்கலாம் என்று அதை நோக்கி போகக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. அல்லது இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கக்கூடியவர்கள், அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் பத்தாது, ஒரு ஏசியை வாங்கி மாட்டுவோம். ஏசி என்பது ஆடம்பரம் அல்ல, அடிக்கிற வெயிலுக்கு ஏசி அத்தியாவசியம், இல்லாட்டி நம்மளால இருக்க முடியாது என்று தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து ஏசி மாதிரியான பொருட்களை வாங்கி அந்த கோடை வெப்பத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறார்கள். இல்லை, இதை விட இன்னும் கொஞ்சம் செல்வம் படைத்தவர்கள், எதுக்குப்பா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், ஒரு 10 நாள் லீவை போடுவோம், ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வருவோம், கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும், இதமாக இருக்கும், ஒரு 10 நாள் இருந்துட்டு நம்ம வருவோம் என்று அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி சுற்றுலா மாதிரி போய் தங்களுடைய அந்த கோடை காலத்தினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய வேலைகளை பல மக்களும் பல்வேறு வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த கோடை காலத்தினுடைய வெப்பத்தை குறைப்பதற்காக சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. சில பேர் எப்படின்னா நல்லா காரசாரமாக சாப்பிடணும், நல்லா காரமாக இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் சாப்பிடக்கூடிய மக்கள் கூட வெயில் காலம் வந்த உடனே சாப்பிட முடியல, எரியுது. என்ன செய்கிறாங்க? ஒரு லிக்விடாக இருக்குதா, ஒரு தண்ணி மாதிரி பழைய கஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிலுக்கு அந்த மாதிரி சாப்பிட முடியல என்று தன்னுடைய சாப்பாட்டு முறையை மாற்றிக்கொள்கிறார்கள். பல பேர் தன்னுடைய உடையை மாற்றிக்கொள்கிறார்கள். ரொம்ப டைட்டாக இறுக்கமான, அதே மாதிரி பார்ப்பதற்கே பல என்று இருக்கிற அந்த மாதிரியான ஆடைகளையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல காட்டன் ஷர்ட்டாக வாங்கி போடணும், அதுதான் வெயிலுக்கு தாங்குது, இல்லாட்டி ரொம்ப எரிய ஆரம்பிக்குது என்று தன்னுடைய உடைகளிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், உணவுகளிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். அதே போல் சில நேரங்களில் சென்னை போன்ற பகுதியெல்லாம் ஒரு பயணம் பண்ணுறோன்னு வைங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாகனத்தை எடுத்துக்கிட்டு வண்டியில் போகிறோன்னு சொன்னால், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணெல்லாம் அப்படியே தேடுது. எதை? ஓரத்தில் எதுவும் ஜூஸ் கடை இருக்காதா, ஒரு சர்பத்து கடை இருக்காதா, ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவோமே. ஒரு அரை மணி நேரம் பயணத்தை தாங்க முடியலை, ஜூஸ் கடை எங்கேயாவது இருந்தால் நிறுத்தி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவோம். இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக இருக்குதா, ஏதாவது ஒரு மரத்தில் கொஞ்சோண்டு நிழல் இருக்காதா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்றுட்டு போவோம், அடிக்கிற வெயிலுக்கு வண்டி ஓட்டிட்டு போக முடியல என்று புலம்பக்கூடிய பல நபர்களையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் சில பேர் எப்படி செய்கிறாங்கன்னா, தங்களுடைய சொந்த வேலைகள், அந்த வேலைகளை செய்வதற்காக நேரங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். காலையில் ஒரு 11-11:30 மணிக்கு அடிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெயிலின் தாக்கம் மதியம் ஒரு 3-3:30 வரையில் அவ்வளவு கடுமையான வெப்பம் இருக்குது. அப்போ பார்க்குறாங்க, இந்த நேரத்தில் வெளியே போனால் நம்மளால் முடியாது, ஒரு சாயங்காலம் போய்க்கலாம், ஒரு அசருக்கு மேலே போய்க்கலாம், ஒரு மகரிப்புக்கு மேலே போய்க்கலாம் என்று தன்னுடைய சொந்த அலுவல்களை கூட இந்த சூரியனுடைய வெப்பத்திற்கு பயந்து அதனுடைய நேரத்தை மாற்றிக்கொண்டு பயணிக்கக்கூடிய நபர்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தை, இந்த வெப்பத்தை தனித்து கொள்வதற்காக பல்வேறு விதமான முயற்சியிலே இறங்கி இருக்கக்கூடிய நாம், நாளை மறுமையிலே படைத்த இறைவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய, யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் இறைவனுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு வாழாமல் தன்னுடைய மனம் போன போக்கிலே இந்த உலகத்தில் வரம்பு மீறியவர்களாக, அநியாயக்காரர்களாக, அகம்பாவம் பிடித்தவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக இறைவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகம், அதன் வெப்பம், அதிலிருந்து வெளியாகக்கூடிய உஷ்ண காற்று, அதை விட்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ள என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நாம் எடுத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் இந்த நரகத்தை பற்றி, அதிலே போடப்படக்கூடிய மனிதர்களை பற்றி, அதிலே இறைவன் தரக்கூடிய தண்டனைகளை பற்றி திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இறைவன் விவரித்து பேசுகிறான்.
அதிலே ஒரு இடத்திலே இறைவன் பேசுகிறான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மஆபா. இந்த நரகம் இருக்கிறதே, வரம்பு மீறிய பாவிகள் எப்போது அந்த நரகத்திலே வந்து தங்குவார்கள் என்று அந்த நரகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. அந்த நரகத்திலே அவர்கள் யுகம் யுகமாக தங்குவார்கள். எப்பேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நாளோடு முடியாது, நீண்ட நெடுகாலம் நரகத்திலே தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். லா யதுகூன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா. அந்த நரகத்திலே அவர்கள் குளிர்ச்சியையும் குடிபானத்தையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். இல்லா ஹமீம வ கஸ்ஸாகா. சுடு நீரையும் சீலையும் தவிர. அப்பேற்பட்ட ஒரு நரகம். அந்த நரகத்திற்குள்ளே சென்றவர்கள் யுகம் யுகமாக தங்குவார்கள். அதிலே சாப்பிடக்கூடிய உணவு அவ்வளவு மோசமாக, கற்பனை கூட செய்து பார்த்திராத அளவிற்கு பல வகையிலே அவர்களுக்கு வேதனைகள் அங்கே கொடுக்கப்படும் என்று நரகத்தை பற்றிய செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை எங்கிலும் அள்ளி தெளித்திருக்கிறார். ஆனால் நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் இவ்வளவு கடுமையாக, இப்படி பயமுறுத்தக்கூடிய வகையிலே இவ்வளவு மோசமான இடமாக நரகம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால், அதனுடைய தண்டனைகளை பற்றி சொல்லப்பட்டால் நம்முடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குகிறதா, பயப்படுறோமா என்று கேட்டால் நம்மில் பெரும்பாலானவருடைய உள்ளத்திலே நரகத்தை பற்றிய பயம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று இறைவன் சொல்கிறான், அதை செய்தால் உங்களை கடுமையாக தண்டிப்பேன் என்கிறான், நரகத்தை தருவேன் என்கிறான், நரகத்தினுடைய வேதனையை அனுபவிப்பீர்கள் என்கிறான். இப்படி ஏராளமாக திருமறை குர்ஆனிலே பல்வேறு விதமான கட்டளைகள், அந்த கட்டளையை மீறியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் பேசப்படுகிறது. அதையெல்லாம் படிக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் நடுங்கி பயந்து, அப்படிப்பட்ட ஒரு நரகத்தை அல்லாஹ் நமக்கு தந்துருவானோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்திலே மேலோங்குகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். காரணம் என்ன? நம்முடைய உள்ளத்திலே நம்மையே அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு விதமான இருமாப்பு. நாமெல்லாம் நரகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நரகன்றது உண்மைதான், மறுக்கல. நரகத்தினுடைய வேதனை உண்மைதான், நரகத்தினுடைய தண்டனை உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம நரகத்துக்கு போவோமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவு தான். நம்ம தான் கொள்கையில் இருக்கிறோம்ல, நம்ம தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமே. எனவே நாம் நரகத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் யார் இறைவனை மறுத்தார்களோ அவங்க தான் நரகத்துக்கு போவாங்க. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஏராளமான அநியாயங்களை செய்தார்களோ அவர்கள் தான் நரகத்துக்கு போவாங்க. நாம நரகத்துக்கு போறது ரொம்ப குறைவு தான் என்கிற மாதிரியான இருமாப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? நரகத்தை பற்றி சொல்லும் போது, அதனுடைய தண்டனைகளை பற்றி சொல்லும் போது நம்முடைய உள்ளங்கள் நடுங்காமல் இருப்பதற்கான காரணம் நமக்கு நாமே சொல்லக்கூடிய சமாதானம். நாம தான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமே, மறுமையை நம்பி இருக்கிறோமே, தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, இது போதும், இதை வைத்து அல்லாஹ் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவான் என்று நமக்கு நாமே சொல்லக்கூடிய சமாதானம் தான் நரகத்தின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை விட்டு நம்மை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் உண்மையிலேயே திருமறை குர்ஆனுடைய வசனத்தை, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்கியத்தை முறையாக முழுமையாக உள்ளார்ந்து படிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நரகத்தை பற்றி பயம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும் சரி, மறுமையை நம்பி இருந்தாலும் சரி, தொழுது இருந்தாலும், நோன்பு வச்சிருந்தாலும், எத்தனை பெரிய நன்மைகளை செய்திருந்தாலும் நரகத்தை பற்றி பயம் இல்லாமல் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையை கடக்கவே முடியாது. அப்படி பற்றி திருமறை குர்ஆன் நரகத்தை பற்றி சொல்கிறது. ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறான், ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு, எவருடைய நன்மையின் எடை லேசாகி விட்டதோ, ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள், கைசேதம் அடைந்தவர்கள், பிமா கானு பி ஆயாத்தினா யலிமூன், நம்முடைய அத்தாட்சிகளை அநியாயக்கார சிந்தனையோடு அவர்கள் கையாண்டதின் விளைவாக எவருடைய நன்மையின் இடை லேசாகி விட்டதோ அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் அடைத்தவர்கள். யாரை பத்தி பேசுறான்? நரகவாசியில நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நபரை பற்றி பேசுகிறான். அந்த நபர் எதற்காக நரகத்திற்கு போனார்? அவருடைய நன்மையின் எடை குறைந்திருந்தது, அதனால் அவர் நரகத்திற்கு போனார்.
நல்ல கவனிங்க, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் நாளை மறுமையினுடைய விசாரணைக்கு வரக்கூடிய மக்கள் 4 வகையாக பிரிக்கப்படுறாங்க. ஒரு சாரார் விசாரணைக்கு வருவார்கள், ஆனால் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. மன்றத்துக்கு வருவாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லி இருக்கிறாங்க. 70,000 நபர்கள், என்னுடைய உம்மத்திலே 70,000 நபர்களை அல்லாஹ் எந்த விதமான விசாரணையும் இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் யார்? அவர்கள் விசாரணை மன்றத்துக்குள்ளே வரமாட்டார்கள், நேர நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க யாரு? இணை வைத்தவர்கள், காஃபிர்கள், இறைவனை மறுத்தவர்கள். இறைவனை ஏற்றுக்கொண்டவனுக்கு தானுங்க விசாரணை. இறைவனே இல்லை என்று ஒருவன் சொல்கிறான், இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் ஒருவன் நம்பவில்லை, அவனுக்கு எதுக்கு விசாரணை? அடிப்படையே தப்பு. அவன் விசாரணை மன்றத்துக்குள்ள வரமாட்டான், நேர நரகம் தான், முடிஞ்சிருச்சு. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. அவர்கள் யார்? அவர்கள் செய்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அந்த நன்மைகள் எல்லாம் ஒரு புறம் வைக்கப்படும். அவர்கள் செய்த பாவங்கள் அது மறுபுறம் வைக்கப்படும். இவர்களுடைய நன்மையின் எடை கனமாக இருக்கிறதா, பாவத்தினுடைய எடை கனமாக இருக்கிறதா என்று எடை போட்டு பார்த்து சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படக்கூடிய இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு சாரார். இன்னொரு சாரார் அல்லாஹ்வுடைய மன்றத்தில் வருவார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் துருவி 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 விசாரிக்கப்பட்டு, இதை ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், எப்படி செய்தாய், இதை செய்யும் போது உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று துருவி துருவி விசாரிக்கப்படக்கூடிய இன்னொரு சாரார். இப்படி 4 சாரார் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில் வருவார்கள். விசாரணையே இல்லாம சொர்க்கத்துக்கு போறாங்கல்ல, அவங்கள விட்டுருங்க. விசாரணை மன்றத்துக்கு வராம நரகத்துக்கு போறாங்களே, அவங்களையும் விட்டுருங்க. இந்த விசாரணை மன்றத்துக்குள்ள வராங்க பாருங்க, அவர்களுடைய நிலைமை தான் இருக்கிறது ரொம்ப மோசம். ஏன்னா அவன் நன்மையை செஞ்சிருக்கிறான், தீமையை செஞ்சிருக்கிறான். என்ன ஆக போதோ தெரியல, நம்ம பாஸா ஃபெயிலா, தப்பிப்போமா தண்டிக்கப்படுவோமா என்று தன்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று தெரியாமல் பயத்தில் பதற்றத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்ட மிக நெருக்கடியான ஒரு நிலைமைதான் இந்த உலகத்திலே நன்மை செய்தவருடைய நிலைமை. அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. அப்படின்னா நாளை மறுமையிலே நம்முடைய நிலைமை என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அருள் செய்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி சுவனவாசியாக நாம் சென்று விட்டால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருவேளை நாம் செய்த நன்மையினுடைய எடைகள் குறைந்து நாம் செய்த தீமையின் எடைகள் அதிகரித்து விட்டால் இறைவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகம் இருக்கிறதே, நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திராத வேதனைகள் நிறைந்த ஒரு இடம். சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஒரு இடத்துல நபிகளார் சொல்வார்கள், சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எந்த கண்ணும் பார்த்திருக்காது, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சத்தங்களை எந்த காதும் கேட்டிருக்காது. இவ்வளவையே சொர்க்கத்தை பற்றி மனிதனுடைய உள்ளத்தால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இன்பம் மனிதன் நினைத்து பார்த்தாலும் கூட அவனுடைய கற்பனைக்குள்ளே வந்து கட்டுப்பட முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான இன்பங்களை கொண்டதுதான் சொர்க்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நரகத்தை பற்றி, நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி, அங்கே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை பற்றி திருமறை குர்ஆனிலேயும் நபிகளாருடைய பொன்மொழியிலேயும் எடுத்து நாம வாசிக்கும் போது அந்த நரகத்தினுடைய வேதனையும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வேதனை, நினைத்து கூட பார்த்திராத அளவிற்கு தண்டனை, கொடுமையினுடைய உச்சகட்ட கொடுமை அந்த நரகத்திலே நிகழும் என்று ஹதீஸ்களையும் திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் படிக்கும் போது உள்ளமெல்லாம் நடுநடுங்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி அப்படியே நேர்முக வர்ணனை செய்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரகத்தை ரசூலுல்லாஹ் நினைச்சு எப்படியெல்லாம் பயந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பதறி இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை நம்மால் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஸக்கர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார், நரகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகம்னா என்ன, அதனுடைய வேதனை என்ன, அது கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதை பற்றி நபிகளார் விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நபிகளாருடைய உள்ளமெல்லாம் பதைபதிக்கிறது, படபடுக்கிறது. ஃபதஅவ்வத மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை பத்தி பேசுறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல ஒரு பயம் வந்துருது, ஒரு மாதிரி பதட்டம் வந்துருது. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நபிகளார் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள்.
தேடியாச்சுல்ல. அதுக்கு பிறகு நபிகளாருடைய உள்ளம் அமைதி அடையவில்லை. அப்படியே நரகத்தை கண்ணு முன்னாடி பார்ப்பதை போல ஒன்றை பார்த்து அப்படியே பயந்து தன்னுடைய முகத்தை திருப்புகிறார்கள். திரும்ப மறுபடியும் ரசூலுல்லாஹ் நரகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். திரும்ப தன்னுடைய முகத்தை திருப்புகிறார்கள். அதனுடைய வர்ணனை, அதிலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, அங்கே அனுபவிக்கக்கூடிய வேதனை, அங்கே நரகவாசிகளுடைய புலம்பல்கள், கத்தல்கள், கதறல்கள், அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லும் போதே நபிகளாருடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்குகிறது, பதறுகிறார்கள். கடைசியிலே தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இத்தக்குன்னார், நரகை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள், பிஷிக்கி தம்ரா, பேரித்தம்பளத்தின் பாதியை கொடுத்தாவது நரகத்திலிருந்து காப்பாத்திக்கங்கப்பா. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு பேரித்தம்பளம் தான் இருக்குது, அது உனக்கே கூட பத்தாது, ஆனாலும் அதுல இருந்து பாதியை கொடுத்தாவது நரகத்திலிருந்து காப்பாத்தி கொள்ளுங்கள். சாதாரணமானதல்ல நரகம். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, ஃபைல்லம் தஜிது, ஒருவேளை பேரித்தம்பளம் கிடைக்கவில்லையா, ஃபபி கலிமத்தின் தொய்பா, தூய்மையான வார்த்தையை சொல்லியாவது தப்பித்துக் கொள்ளுங்கள், நரகத்திற்குள்ளே சென்று விடாதீர்கள். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு வேதனை அல்ல, நரகத்தினுடைய வேதனை கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவ்வளவு கடுமையா அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறான். எப்படியாவது தப்பிச்சுக்கங்க, நரகத்துக்குள்ள போயிடாதீங்க என்று நபிகளாருடைய பதட்டம், நபிகளாருடைய பரபரப்பு இந்த ஹதீஸுடைய வாசகத்தில் நமக்கு தெரிகிறது. என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரகத்தை பற்றி சொல்லும் போதே இந்த அளவுக்கு பதறி இருக்கிறார் என்றால் நாமெல்லாம் எப்பேற்பட்ட அச்ச உணர்வை அந்த நரகத்தை பற்றி மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நரகத்தை எப்படி அமைத்திருக்கிறான், அதனுடைய ஏற்பாடு எப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். நாளை மறுமையிலே அந்த நரகத்தை வானவர்கள் கெட்டி இழுத்து கொண்டு வருவார்களாம். எப்படி? நரகம் வானவர்கள் சங்கிலிகளால் பிணைத்து அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், யுதா பி ஜஹன்னம யௌமைதின் லஹா 70 அல்ஃபன் ஸிமாம், நாளை மறுமையிலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். எப்படி? 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள் வானவர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் மேலும் சொல்கிறார்கள், அந்த 70,000 சங்கிலிகளில் ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 வானவர்கள் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். நரகத்தை இழுக்கக்கூடிய சங்கிலிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 70,000. அந்த 70,000 சங்கிலிகளில் ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 வானவர்கள் இழுத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பாக நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். வானவர்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல்! ஹதீஸ்கள்ல இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஒரு சந்தர்ப்பத்தில் தாயிஃபுடைய நகரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க பிரச்சாரம் செய்ய போறாங்க. கடுமையான சிரமத்திற்கு ரசூலுல்லாஹ் ஆளாகிறாங்க. அந்த நேரத்தில் கர்னு சாலிப் என்கிற ஒரு இடம் வரையில் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அப்படியே கவலைப்பட்டு நடந்து வராங்க. வந்து ஒரு தோட்டத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க. மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அவர்கள் வருகிறார். வந்து சொல்கிறார், முஹம்மதே ஹாதா மலக்குன் ஜபல், இதோ மலையினுடைய மலக்கு வந்திருக்கிறார். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த 2 மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த ஊரை அப்படியே அவர் நசுக்கி விடுவார். ஒரு வார்த்தை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை இல்லை வேண்டாம், இவர்களுக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க, அதனால இவங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன பதில். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, 2 மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஊரை அப்படியே அவர் நசுக்கிடுவார். 2 மலையவே சர்வ சாதாரணமாக நசுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை படைத்த வானவர்கள், அந்த வானவர்களில் 70,000 நபர்கள் ஒரு சங்கிலியிலே இருக்கிறார்கள் என்றால் அந்த நரகத்தினுடைய பிரம்மாண்டம் எப்படிங்க இருக்கும்? கற்பனைக்கே அப்பாற்பட்ட ஒரு தோற்றம். நரகத்தை கெட்டி இழுப்பார்கள். கெட்டி இழுத்தாச்சு. இழுத்து கொண்டு வரப்பட்ட நரகத்திற்கு இப்போது நெருப்பு மூட்ட வேண்டும், எரிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் மனிதனையும் கல்லையும் வைத்து நரகத்தை நாம் எரிப்போம்.
அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அதன் மீது கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருப்பார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் அவர்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை மாத்திரம்தான் அவர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நரகத்தை எரிக்க வைக்கணும். எதை வச்சு எரிக்க வைக்கிறது? மனிதர்களை வைத்து நரகத்தை அல்லாஹ் எரிக்க வைப்பானா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், நரகத்தினுடைய நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு ஆற்றல் படைத்தது தெரியுமா? நரகத்தினுடைய நெருப்பு என்பது இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நெருப்பை விட 69% நரகத்தினுடைய நெருப்பு கடுமையாக இருக்கும். அவ்வளவு உஷ்ணமாக இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கடுமையான நெருப்புல இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தோட்டத்தில் கொண்டு போய் அந்த நெருப்புல போட்டா போடும்போதே ஆள் பஸ்மம் ஆயிடுவான், சாம்பலாயிருவான். எந்த விதமான போட்டதும் தெரியாது, சாம்பலானதும் தெரியாது. அவ்வளவு வெப்பமாக இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வானா, இவ்வளவு கடுமையான இந்த வெப்பத்தை நரகவாசி அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நரகவாதிகளுடைய தோற்றத்தை அல்லாஹ் அப்படியே மாத்திருவான். எப்படிப்பட்ட தோற்றம்? சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நரகவாசிகளில் ஒருவருடைய ஒரு தோளுக்கும் 2 தோளுக்கும் மத்தியிலே, 2 தோளுக்கு மத்தியிலே உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம் தெரியுமா? நீங்கள் 3 நாள் பயணம் செய்தால்தான் அவருடைய அந்த தோலை உங்களால் கடக்க முடியும். அவ்வளவு பெரிய நீளமாக அவருடைய தோல் புஜங்கள் இருக்கும். நரகவாசியின் ஒருவருடைய கடவாய் பற்கள் உஹது மலை அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த தோற்றத்திற்கு நினைத்து கூட பார்த்திராத நெருப்பின் மூலமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பான். அந்த வேதனையை அனுபவிக்கும் போது கத்தி கதறி கூப்பாடு போட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த வேதனையை தாங்க முடியாமல், அந்த உஷ்ணத்தை சகித்து கொள்ள முடியாமல் தண்ணீர் கேட்பானா. வீட்டை விட்டு வெளியே போறோங்க, கடையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கேட்கறது என்ன? தண்ணி கொடுமா, தாகம், அவ்வளவு தாகமா இருக்குது, தண்ணி கொடுங்க. தண்ணியை நோக்கி மனிதனுடைய உள்ளம் ஓடுகிறது. நாளை மறுமையிலே நரகத்திலே போடப்பட்ட மனிதன் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அல்லாஹ்விடத்திலே தண்ணீர் கேட்பானாம். அப்போது அந்த பாவிகளுக்கு, அந்த துரோகிகளுக்கு, அந்த அநியாயக்காரர்களுக்கு, அந்த வரம்பு மீறியவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து கொடுக்கப்படக்கூடிய நீர் எப்படி தெரியுமா இருக்கும்? இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான், இன்னா அல்தத்ராலில் லாலிமீன நாராஹாத பிஹிம் சுராதிகுஹா, இந்த அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். அந்த நரகத்தினுடைய சுவர்கள் இவர்கள் அனைவரையும் சுற்றி சூழ வளைத்துக் கொள்ளும். வை யஸ்தகைசு, இந்த நரகவாசிகள் அல்லாஹ்விடத்திலே தண்ணீர் கேட்பார்கள். இறைவா, குடிப்பதற்கு தண்ணீர் தான் இறைவா, தாகமாக இருக்கிறது இறைவா என்று கேட்பார்கள். வை யுகாசு பிமாயின், கேட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். தண்ணி கேட்டான்ல அல்லாஹ் தண்ணி கொடுப்பான். அந்த தண்ணி எப்படி தெரியுமா இருக்கும்? கல் முஹ்லி யஷ்ஃபில் வுஜூஹ், அந்த தண்ணீருடைய வெப்பம் முகத்தையே கரிக்கக்கூடிய அளவுக்கு வெப்பமாக இருக்கும். சுடு தண்ணி குடிச்சு தொண்டை சூடாகுது இல்லைங்க, அதை பத்தி அல்லாஹ் சொல்லல. அந்த தண்ணியை பார்த்தாலே முகம் எரிஞ்சிருமா. அப்படி என்றால் அந்த தண்ணி எவ்வளவு சூடா இருக்கும். அவ்வளவு கடுமையான கொடி நீர் அந்த பாவிகளுக்கு குடிநீராக கொடுக்கப்படும். அதே போல இன்னொரு பானம் கொடுக்கப்படும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுகிறான், மின் வராஹி ஜஹன்னம வ யுஸ்கா மின் மாயின் சதீத், நரகத்திலே போடப்பட்டவர்களுக்கு தண்ணீர் கேட்பார்களாம். அப்போது வ யுஸ்கா மின் மாயின் சதீத், சீலை பிடிச்சு அல்லாஹ் குடிக்க சொல்லுவாங்க. நரகத்தில் நரகவாசிகள் அந்த நெருப்பு பட்டு 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 உடல்ல இருந்து புண்ணாகி சீல் வடியுது. அந்த சீல் பிடிக்கப்பட்டு அந்த நரகவாசிகளுக்கு பானமாக கொடுக்கப்படுமா, இதை குடிடா. என்ன செய்யணும்? அருவருப்பு வரணும்ல, அசிங்கமா நினைக்கணும்ல. சே, இதை குடிக்கிறதா, இது எப்படி குடிக்கிறது, இது குடிக்கக்கூடிய பொருளே இல்லையே நினைக்கணும்ல. என்ன செய்வான்? அந்த சீலையும் எடுத்து குடிப்பான். அந்த சீலை குடித்து அதை விழுங்க நினைப்பான். ஆனால் அதனுடைய தொண்டை குழிக்குள்ளே இறங்காது. ஒவ்வொரு திசையிலிருந்து மரணம் அவனை நோக்கி வரும். ஆனால் அவன் சாக மாட்டான். வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். குடிக்கிற தண்ணியினுடைய கொடுமை,
அனுபவிக்கக்கூடிய வெப்பத்தின் கொடுமை, அதை தாண்டி அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவு ஜக்கூம் என்கிற மரத்தினுடைய இலைகள் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த ஜக்கூம் என்கிற மரத்தை பற்றி சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களே, ஹக்கத்து காத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்ற திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே நரகத்திலே ஜக்கூம் என்கிற மரத்தினுடைய இலைகள் கொடுக்கப்படுமே, அந்த ஜக்கூம் என்கிற மரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மரத்தினுடைய விஷ துளிகளில் ஒரே ஒரு துளி இந்த பூமியின் மீது விழுந்து விட்டால் ஒட்டுமொத்த பூமியின் வாழ்வாதாரம் அளிக்கப்படும். ஒரு துளி ஒட்டுமொத்த பூமியவே அழிச்சிருமா. அப்படிப்பட்ட அந்த ஜக்கூமுடைய மரத்தையே நரகவாதிகளுக்கு அல்லாஹ் உணவாக கொடுப்பானே, அந்த நரகவாதி என்ன பாடுபட போறானோ தெரியலையே. அவனுடைய குடல்களை எல்லாம் கிழித்து கொண்டு அந்த உணவு போகுமே என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பதறுகிறார்களே. அப்படிப்பட்ட அந்த நரகத்திற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் போய்விடக்கூடாது. நன்மைகளை ஏராளமாக அதிகமாக செய்ய ஆசைப்படக்கூடிய நாம் பாவங்களை விட்டு விலக நினைக்க வேண்டும், பாவத்தை விட்டு மீண்டு வர நினைக்க வேண்டும். ஒருவேளை பாவம் செய்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி நரகத்திலே குறைந்தபட்ச தண்டனை நாம் அனுபவிக்க நேர்ந்தாலும் கூட அந்த தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில் மிக குறைந்த தண்டனை 2 கங்கு, நரகத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய 2 நெருப்பு கட்டிகள் இந்த நரகவாதியினுடைய உள்ளங்காலிலே அதை வைக்கப்படுமா. அந்த கங்கினுடைய உஷ்ணத்தால் இந்த நரகவாதியினுடைய மூளையை அப்படியே கொதித்து உருக ஆரம்பிக்கும். அந்த நரகவாசி நினைப்பானா, என்னை விட இந்த நரகத்தில் அதிகமாக வேதனையை அனுபவிக்கக்கூடியவன் யாருமே இல்லை என்று நினைப்பானா. ஆனால் அவனுக்கு சொல்லப்படுமாம், நீதான் இந்த நரகத்திலே அனுபவிக்கக்கூடிய வேதனையில ரொம்ப குறைவான ஆள் என்று சொல்லப்படுமா. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த கோடை காலத்தை அந்த மறுமையினுடைய நரகத்தை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டு இந்த கோடை காலத்தினுடைய வெப்பத்திலிருந்து நாம் நம்முடைய உடலையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய நிம்மதியையும் பாதுகாக்க முயற்சி செய்வது போல் நாளை மறுமையினுடைய வெப்பத்திலிருந்து நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் பாதுகாக்க இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.